ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வழங்கும் லிட்டில் டாக்ஸின் பொங்கல் தின சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம் பவர்ட் பை ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மிஸ்டர் கோல்ட் ஆயில்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் இங்கிலீஷ் கஃபே லூம் வேர்ல்ட் வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம். அதே போல் சில நினைப்பான் நல்லா செட்டில் ஆகிட்டு அப்புறமேல தான் சார் சந்தோஷம் சிரிப்பலாம் அப்படின்னா நீங்கள் வாழ்நாளில் சந்தோஷத்தின் சிரிப்பை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா செட்டிலாகவே முடியாது. தொடக்கத்திலே இப்படி ஒரு சாவு விடுறான்னு நினைக்காங்க, தொடங்கினோடனே எவ்வளோ பெரிய சாவும் நினைக்காங்க. உண்மை தான். ஏன் அவன் ட்ரெஸ்ஸில் கோடு கூட இருக்காரா கண்டுபிடிச்சிங்களா? அவன் ட்ரெஸ் கோடே அதான். இது மாதிரிலாம் அங்கே உட்புற நகைச்சுவைலாம் நிறையா வச்சுருக்கோம். தேவைப்பட்டா சரிங்க, இல்லாட்டி போங்க, தேவையில்லைன்னு போங்க. இன்னொன்று, அவங்க தாத்தாவை பற்றி இந்த இடத்துல நான் அழுத்தமாக பதிவிட வேண்டிய ஒன்று இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், அவங்க தாத்தாவுக்கு படை இருக்குது. ஆனால் சொரிய மாட்டார், மருந்து போட மாட்டார், ஐயோ வலிக்குது எதுவும் சொல்ல மாட்டார். படை வந்தாலும் 13 வருஷம் அப்படியே அமைதியாக இருக்கான்னு என்ன அர்த்தம்? அது அமைதிப்படை. இதை பற்றி நாங்கள் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். இந்த ஒரு நான் பழைய ஆள் மாதிரி கிடையாது. ஐயோ சிரிப்பாங்களோ ஏங்க நான் பாடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பார்த்தீங்களா, இந்த படைக்காத்து அம்மா வெளியே வெயிட் பண்ணது. முதல்ல அவன் படையை முடிக்கட்டும், அப்புறம் நம்ம படையோடு போய் உட்காருவோம். இவங்களாம் ஏன் பேச்சாளர்னா தெளிவாக பேசணும். அன்றைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் பேசுகிறேன், சார் இதான் நம்ம ஒண்டாட்டி அப்படின்னா 580 பேர் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா மாநகராட்சியில் இருக்கிறது வேலை, பொதுப்படம் போயா ஏன் ஒய்ப்புன்னு சொல்லணும். இப்படி அறிமுகப்படுத்த நம்ம கொண்டாட்டிட்டு இது ஒரு ஆள் இன்னொருத்த அறிமுகப்படுத்தினா எனக்கு சம்சாரத்துக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது சார், கை கொடுத்துருக்கேன். என்ன சார் 2 பேருக்கு ஒரே நல்ல கல்யாணம். குழப்புதான் கீழே பார்க்குறாங்க, தொடக்கமே குழப்புறாங்களே, என்ன செய்ய போகிறோம். நண்பரை தேடி போகிறான். நண்பர் தேடி போயிட்டு காளிம்பல் அழுத்தினான். நண்பர் வராமல் அவங்க சம்சாரம் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ராமசாமி வீடு தானே? ஆமாம், அவரை நான் பார்க்கணும், காலை தான் செத்து போயிட்டார். என்னங்க உயிர் நண்பன் அசால்ட்டாக செத்து போய் எப்படிங்க செத்தார்? என்னங்க சொல்கிறீங்க? சாம்பார் வைக்கணும், முருங்கைக்காய் பிடுங்கணும், மரத்தில் ஏறி பிடுங்கன்னு சொன்னேன். கிளை ஒடிஞ்சு விழுந்து செத்து. ஐயோ கிளை ஒடிஞ்சு செத்துட்டாரா? முருங்கை மரத்துலையா? அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்புறம் நான் வெண்டிக்காய் குழம்பு தான் வச்சோம். அவனை பற்றி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. அந்த இருக்கார்ல, அம்மா அவர் தான் என் 5 பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சார், பரவாயில்லையே. அவருக்கு என்ன கொடுத்தீங்க? என் 6வது பொண்ணு அவருக்கு தான் கொடுத்தேன். அதெல்லாம் ஒரு காலத்தில் 2010 சொல்லும்போது ஊரே விழுந்து சிரிக்கும். இன்னைக்கு நானே சொல்லிட்டு நானே சிரிச்சுட்டு போக வேண்டியது. கால்கள் நனையாமல் கூட கடலை கடந்தவன் உண்டு, ஆனால் இந்த கண்கள் நனையாமல் என்னைக்காவது வாழ்க்கையை கடந்தவன் இருக்கானா சார்? ஏன் நீங்கள் அதிகமாக கைதட்டுறீங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. முடிக்க போகிறாரா? முடிக்க போகிறார். நம்ம 3 நிமிஷம் நம்ம டீ சாப்பிட்டு நிம்மதியாக போகலாம். அப்போ இந்த மாதிரி பேசு, முடிக்கிற மாதிரி பேசுங்க. திடீர்னு குறி வச்சு கொண்டு வந்து எங்களுக்கு பயமுடுத்துறீங்களே அப்படின்னா எல்லாம் ஒன்று ஒன்றாத்தான் வரும். வியர்க்க வியாபாரம் செய்கிறான் விசிறி வியாபாரி, அவ்வளோதான். இதில் முடிஞ்சு சார். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு கை தட்டு வந்தானே, இருங்க முடிஞ்ச பின்னாடி தட்டு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே தான் ஜோக்கு ஓட நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கைக்கு சார். இப்போல்லாம் எங்கள் ஜோக்கெலாம் வந்து நாங்கள் ரொம்ப வளவலன்னு பேச மாட்டோம் சார். எங்கள் ஜோக்கே வந்து இப்போ 30 செகண்டுக்கு சுருக்கியிருக்கோம். எங்கள் தாத்தா பொசுக்குன்னு போயிட்டார், அப்புறம் பொசுக்கிட்டோம், அவ்வளோதான். இழுக்கிற கதையே கிடையாது எங்கிட்ட. தேவக்கோட்டை ரொம்ப பண்பாடு மிக்க ஊர், 1000 ஜன்னல் வீடு. நினச்சி பார்க்க முடியுமா? இன்னும் அந்த உணவு முறையை யாராலையும் செய்ய முடியாது. வெள்ளைப்பணியாரம், குழிப்பணியாரம் முடியுமா? அன்னைக்கு சமைக்க முடியுமா? எது சாப்பிட்டாலும் நெஞ்சிலே நிற்கும். அன்னைக்கு ஒருத்தன் சாப்பிட்டா நெஞ்சே நின்றுச்சே. ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே என்ன 7 பேரை வச்சோம், என்ன செய்ய முடியும்? நடுவர் அவர்களே, இப்போ தீபாவளி வரப்போகுது. முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை விட உங்களை ரொம்ப பாராட்டுறேன். இவரை தம்பியை விட உங்களை ஏன் ரொம்ப பாராட்டுறேன் தெரியுமா? சிங்கம் துரத்துனா நம்ம பிணம் மாதிரி நடிக்கணுமா, யானை துரத்துனா வளைஞ்சு ஓடுற மாதிரி நடிக்கணுமா, புலி துரத்துனா மரத்தில் ஏறுற மாதிரி நடிக்கணுமா. ஆனால் எங்கள் ஜோக்குக்கு சிரிக்கிற மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க, பார்த்தீங்களா? உங்களைத்தான் நான் எப்படி பாராட்டுறேன்னு எனக்கே தெரியும். நீங்கள் யாரு? என்கிட்ட எப்பா என்னை பற்றி என்கிட்ட கேட்டால் நான் யாருன்னு என்கிட்ட கேட்குற விட ஊருக்குள்ளே என்னை பற்றி யாருன்னு கேளு. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு நட்பு சரியாக இருக்கிறதா? இன்ன வரைக்கும் கேட்டதுக்கு அப்புறம் பதில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு புதுசாக ஒன்று கேளு. ஒரு பையன்ட்ட நீ கேட்ட சார், படார்னு ஒரு பழமொழி சொல்றான்னே. அவன் சொன்னான், கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அதாவது தம்பிட்டு ஒரு நம்பிக்கை, அங்கிட்டு சிரிக்கலேன்னு என்னை பக்கம் பார்த்தார்.
இந்த 4 பேரும் அவர் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. சாதத்தை கொண்டு போய் அந்த அம்மா, பாருங்க சாமி, எது எடுத்தாலும் விளங்காமலே போதும் இந்த மாதம் பிறந்துலேருந்து. படக்குன்னு பஞ்சாயத்து ஒரு 13 முறை திருப்பினார். அப்படி சொல்லாமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஆகஸ்ட் 3 ஒரு பெரிய கண்டம் நடந்திருக்கணுமே. ஆமாம் சாமி, அன்னைத்தான் கல்யாணம் நடந்துச்சு. முத்துண்ணா. ஆனால் நான் மனசை தளர்றவே நான் கிடையாது. நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் ஒன்றும் பதறிடுவோன்னு நினைக்காங்க. உண்மையிலே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா இல்லை உத்தரப்பிரதேச பக்கத்துலேருந்து வந்திருக்கீங்களா? ஏன்னா எந்த வித அசைவும் உங்கள்கிட்ட இல்லைன்னும் போது எனக்கு இந்த பட்டிமன்றத்தை அடுத்து தொடருமா இல்லை இந்த பேச்சாளரை முடிச்சுட்டு இந்த பிள்ளைக்கு பாதி பேமெண்ட்டை கொடுத்து அனுப்பிவிடுமான்னு முடிவு. ஒருத்தட்டே கேட்டாங்க, என்னையா உன் சம்சாரம் உன்னைய அடிக்குமா? ஆமாம் ஆமாம் அப்படின்னா. ஏன் ஆமான்னு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எனக்கு 2 சம்சாரம் அப்படின்னா. முத்துண்ணா. இதெல்லாம் சிரிக்க தகுதியான நகைச்சுவை தான். நீங்கள் என்ன நோக்கத்தில் வந்திருக்கீங்கன்னா, வெளியே ஒரே வெக்கையாக இருக்குது தம்பி, கொஞ்சம் கசகசப்பாக இல்லாமல் இருக்கணும் உள்ளே வந்து உட்காந்தோம். இங்கே ஓந்தந்தரும் அதை விட எங்களுக்கு வெக்கையே பரவாயில்லன்னு எந்திரிச்சு போயிடாய் இருக்கட்டும். ஒரு 5 பேராது கண்ணுக்கு ஆறுதலாக உட்காந்துருக்கு. அன்னபாரதி, ஆமாம், நான் சொல்லும் போதே தண்ணியை கழட்டுறது குடிக்க பெரிய 1.5 மணி நேரம் பேச போகிறேன் 3 ஜோக்கு. நடுவர் அவர்களே இருக்கட்டுமா அதெல்லாம்? ஹலோ செக் ஹலோ போயிடலாம்ல? போயிட்டு மொத்தம் போயிருங்க, நீங்கள் வெளியே கிளம்பிடு. சாகும் போதும் விளங்குன மாதிரி தான் பொழப்பு. ஏமா ஒரு ஆளை பேசணும்னா எப்படி கான்ஃபிடண்டாக ஒரு வார்த்தை, வீரியமான வார்த்தை இருக்கணும். எல்லாம் அங்கே ஒரு பாட்டி ஆவலா காமிச்சுக்கிட்டு சாகும்போது தடி இவ்வளோத்தான் ரெகுலராக கூப்பிட்டு வரணும். இல்லை, தமிழ் வணக்கம் தான் சார். ஏம்மா தமிழ் வணக்கம் இப்படி ஒரு ஆள் சாகடிச்சிட்டா? நிஜமாவே தமிழ் வணக்கம் தான், நம்புங்க. சாகும் போதும் இப்போ தானே செத்து அவனை அடக்கம் கூட பண்ணல, அதுக்குள்ள இன்னொரு பாட்டியை கொண்டு வந்துட்டேன். வாழ்க்கைங்கிறது ஒரு வாழைப்பழம் மாதிரிங்க. ரைட்டுமா. வாயில விழுந்தா சத்து, வழுக்கி விழுந்தா டெத்து. அம்மா கிளம்புவோமா? பேசி தொடங்கி 2 நிமிஷம் உடல 3 கொலை விழுந்துருக்கோம். தொடங்கும் போதே சாகும் போதும் வாழைப்பழம் வாயில் வந்தா செத்து டெத்து. இல்ல சார், ரொம்ப வாயை பொத்து அப்படின்னு. எங்க அணியில நாங்க சத்துன்ட்டு பேச வந்திருக்கோம். நீங்க நிம்மதியான இடத்திற்கு போக நினைச்சீங்கன்னா செல்போன் டவர் இல்லாத இடத்துக்கு போங்க. இது ஒரு அரிய தகவல். தேவைன்னா கேட்டுக்குங்க, தேவையில்லை விட்டுருங்க. என்னை முறைச்சு பார்க்குற வேலையை தைசி விட்டுருங்க. பேசுமா? உண்மையிலேயேங்க தொப்பை விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஆண்களும் வருத்தப்படாது. அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும்? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணா தொப்பையை குறைக்கிறதுக்காக புசு 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 புசுன்னு வாக்கிங் போவார். ஏன் சார்ஜ் புசு பேரனா? இதெல்லாம் ஒரு புசு புசு தான் வாக்கிங் போவேன். இல்லை சார், என் வீட்டுக்காருக்கெல்லாம் நான் தான் சார் உலகம். ஆமாம் சார். எப்படி சொல்கிறீங்க? உண்மையிலே என் வீட்டுக்காரருக்கு நான் தான் உலகம். அதாம அந்த போன் பண்ணாரு, என்ன இந்த உலகம் என்னைக்கு அழியும்னு. அப்பெல்லாம் மணி இதெல்லாம் வேற சேனல்ல பேசும்போது கை தட்டினாங்க. நீங்க கொஞ்சம் இருமா போட இருக்கீங்க. நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, நீங்க பூமரா இல்ல போக்கியா? பூமரா பொறுக்கியா? பொறுக்கி இல்ல நடுவர் அவர்களே, போக்கி. பூக்கி பூக்கி பூக்கி. என்னம்மா இந்த அளவுக்கு நம்மளுக்கு என்னம்மா பூக்கியா? உடனே நீ யங்ஸ்டர் மாதிரி எனக்கு தெரியுற மாதிரி. ஆமா, அப்ப அந்த அளவுக்கு நான் தெரியாம இருக்கேன். குழந்தைகிட்ட 5 வயசு போயிட்டு 3 வயசு போயிட்டு பேச முடியுதா? நீதி செத்து போச்சு. உடனே அவன் அடக்கம் பண்ணுங்க, விதி விளையாடுது. எத்தனை ஸ்கோரு, விக்கெட் எவ்வளவு? இது கிரிக்கெட் தெரிஞ்சவங்கன்னா சிரிச்சிருப்பீங்க. நீங்கள் பாவம், என்ன உங்களை குறை சொல்லியும் இது இல்லை. அதிகபட்சம் 80 வயசு தாண்டினால்கிட்ட ஃபேஸ்புக்கை பற்றி 15 ஜோக் அடிச்சிருக்கான். இந்த பிள்ளை இன்ஸ்டாகிராமில் 20 ஜோக் அடிச்சிருக்கு. அவங்க ஊரா சாலிகிராமத்துலேருந்து வந்தவங்ககிட்ட போய் நீ இன்ஸ்டாகிராம் அடித்தா என்ன ஆகும்? நம்மளே. ஆனால் அன்னபாரதிக்கு வரைக்கும் சலதோஷம் சளி பிடிச்சதில்லை. செல்லும் இடம்லாம் சிறப்பு தானே, சிறப்பு. அந்த ஒரு சிறப்பு, இந்த ஒரு சிறப்பு. ஜோக்கு சொல்லிட்டு அதுக்கு விளக்க உரை கொடுத்து பொருளை பிரித்து எழுதி இத்தனை விளக்கம் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட இருந்து நான் அந்த லாப் வாங்க முடியல. லாப் இருக்குன்னு பார்த்து இது ஓவர்லாப்பாவில் இருக்குது. அடுத்ததான் நம்ம நர்மதா. அப்பா, ஒருத்தவங்களுக்கு கற்பனை இதுக்கு மேலே வரவே முடியாது. காதலிச்சா ஒரு உச்சபட்சமாக என்ன சொல்லுவாங்க, எனக்கு மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு, அப்படியே ஒரு கோழி குண்டு வந்து வயிற்றுக்குள்ள வந்து உருள்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நர்மதாவுக்கு மட்டும்தான் 10 கருப்பாம்பூச்சி உள்ள போன மாதிரி. இப்படிப்பட்ட மனப்பான்மை இருந்தா வாழ்க்கை கிழிஞ்சு கந்தலா தான் தொங்கும். இது கந்தலான்னு கந்தா ஓடிடும், சந்தில் போய்.
என்ன கரப்பாம்பூச்சி உதாரணமாக சொல்லியிருக்கேன். அதை பார்க்கும்போதே ஒரு மாறி இருக்கும். அது கரப்பாம்பூச்சி பெட்ரூமில் இருக்கும், அதோட மீசை எழுத்தாப்புல ஹாலில் இருக்கும். அவ்வளோ நீளம் மேடம். இந்த மாதிரிலாம் டோரில் அடைக்கிறது 3 மீசை அத்து போட்டுருச்சு. என்ன அந்த பிள்ளை இதெல்லாம் அது அனுபவப்பட்டவங்க தான். கரப்பாம்பூச்சியை பார்க்காமகிட்ட போய் நான் 1/4 மணி நேரம் பேசியிருக்கேன். என் நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் பேசுகிற எதுவுமே இந்த ஏரியாவுக்குள்ளே வரல. ஐயாலாம் ஒரு ஆள் வந்திருந்து அசையாமல் இவங்க 5 பேர் அது குரல் வித்தக்காரங்களா எங்களை இல்லை சார், பக்கத்து பட்டிமன்றம் பேசுகிறவங்க. வாழ்க்கையில் நம்ம நர்மதா அம்மா எந்த பாயிண்ட்டும் எடுத்து எந்த பாயிண்ட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நர்மதா பேசும்போது சொன்னாங்க, நம்ம வந்து தமிழில் பேசுனா கூட என்னை வந்து பூமர்னு சொல்கிறாங்களேன்னு. பூமர்னு பேசலாம், ஆனால் அடுத்தவங்களை பற்றி ரூமரை தான் பேசக்கூடாது. ஒரு 3 பேருக்கு தமிழ் தெரிஞ்சு கை தட்டியிருக்கீங்க. அதுக்காக தான் சொன்னேன், ஐயா நிறைவேற்பதில் வந்திருக்காரு, அவருக்காக தான் இந்த பொசுக்குற ஜோக் ஒன்று போட்டோம். ஏன்னா அவர் திடீர்னு பொசுக்குன்னு வந்தார், நான் என்னத்தை சார் கண்டேன். அதனால் ரொம்ப மனநிறைவு. அழகான வாழ்க்கை. இறைவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரம் மாற்ற வேண்டிய பொறுப்பு ஓன்ட்டு இருக்கு. நல்ல நேரம் எதுவுமே எதுக்கெடுத்தாலும் நீங்கள் சோசியட் ஓடக்கூடாது. இவன் போய் கேட்பேன், கடன்லாம் ரொம்ப ஆயிடுச்சு சாமி. அவரே அதை ஒழிக்கிறதுக்கு தான் சோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு சாமி, கடனை குறைக்கிறதுக்கு எந்த கோயிலுக்கு போகலாம். அவர் ஒவ்வொரு கோயிலாவது சொல்லுவார். ஏதாவது ஒரு ஆள் கடனை குறைக்கிறதுக்கு நீ வேலைக்கு போன்னு சொல்லியிருக்காரா? மேலும் மேலும் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு கடனை வாங்கிட்டு போகிறேன். எப்படி கடன் ஒன்று குறையும்? நம்ம வாழ்க்கை நம்ம கையில் என்று வாழ்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். உங்கள் சத்யா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி. அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். நீங்களும் இதையே வாங்குங்க. வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கஃபே. வாட்ஸ்அப் now 8075966174.